அருமையான காலை பொழுதில் உங்களை பார்க்க கர்த்தர் பாராட்டின மகபெரு பாக்கியத்திற்காக நன்றி. கடந்த 7 மாத காலங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு தேவன் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் நம்முடைய மனக்கண்களை திறந்து வைத்துக் கொள்வோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். நமக்கு பக்கத்தில் புதிய ஏற்பாட்டில் 272வது பக்கத்தில் இருக்க வேத பகுதியை எடுத்துக்கோங்க. 222 புதிய ஏற்பாட்டில் இருக்குது. தயவுசெய்து அதை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. கடந்த மாதத்தில் நம்ம பேசினதில் நமக்கு புரியும். ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பில் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். போன மாதம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் ஒருவர் அன்பு செலுத்த வேணும் அப்படின்னு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நமக்கும் நம்மளுடைய விசுவாச பிள்ளைகளோடு கூட நாம் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்களையும் உன்னை போல் பிறனை நேசின்னு வேதம் சொல்கிறதுனால நாம் எல்லாரையும் அன்போடு கூட நேசிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டு இருக்கிறாங்க. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தரக்குறைவாக பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. சபைக்குள்ள சரி விசேஷமாக நம்மளை ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக தேவன் நம்ம இணைத்து வைத்திருக்கிறார். எனவே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அன்பு செலுத்துகிற கடவுளுடைய பிள்ளைகளாய் காணப்படுவேன். முடிந்த உதவிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யலாம், அன்போடு உற்சாகப்படுத்தலாம் என்று நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு நம்ம பேசுகிற முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வின்னிங் கிரைஸ்ன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்காக வெற்றி கொள்வதற்காக நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். பல வேளைகள் நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலோட்டமாக சில காரியங்களை அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் அறிகிற விதமாக அறிந்துக்கல. விசேஷமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த சிங்கப்பூர் நாட்டுடைய அதிபர் பேர் என்னது? தர்மன் சண்முகரத்னம். எத்தனை பேருக்கு அவரை தெரியும்? எல்லோரும் தூக்கம் எனக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு தெரியும்? பேர் தான் தெரியும். அவரை போய் பார்த்துருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்டார் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? எனக்கும் அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம பேர் கேட்டிருக்கோம். எனக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கூட இயேசுவை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இயேசுவை பற்றி கேட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தின் வரலாறு 2ஆக பிரிச்சிருக்கிறது யார் பிரித்தான்னா, இயேசு கிறிஸ்து தான் பிரிச்சிருக்கிறார். இன்றைக்கி தேதி என்ன தேதி? 2026 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி கூடி வந்திருக்குன்னா, இது யாருடைய பிறந்த நாள்? இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள். அவர் எத்தனை வருஷம் பிறந்து ஆகிப்போச்சு? 2026 வருஷம் ஆகஸ்ட். என்ன அவ்வளோ நாள் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வேதம் சொல்லுது. ஆக பல வேலைகளை நம்ம மறந்துடுறோம் அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை. விசேஷமாக கிறிஸ்தவ திருச்சபையில் நாம் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மேலோட்டமாக இயேசு அறிஞ்சிருக்கிறோமே தவிர அறிகிற வண்ணமாக அறிந்து கொள்ளவில்லை. வேதத்தில் அறிவுன்ற வார்த்தை வரும் பொழுது ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அர்த்தம்? அறிந்தான்னா என்ன அர்த்தம்? மேலோட்டமாக அறிகிறது இல்லை, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், நெருக்கமான உறவு. அந்த அறிவுன்ற வார்த்தையே பெரும் முக்கியமான காரணம். பின்னாடி நீங்கள் வாசிச்சு பாருங்க. இன்றைக்கி இதை குறித்து தான் நான் பேசுவேன். கிறிஸ்துவை அறிவதன் உன்னதமான மதிப்பு, அதில் மேலான மதிப்பு, த சுப்ரீம் வேல்யூ ஆஃப் நோயிங் கிரைஸ்ட். இது நீங்கள் படித்து கற்றுக்கணும். நம்ம பல வேலைகளை நம்ம அதிகமாக யோசிக்கிறது கிடையாது. ஆக எந்த அளவுக்கு நாம் ஆழமாக ஆண்டவராக இயேசுவை அறிந்திருக்கிறோம் சுருக்கமாக நம்ம பேச போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதை எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட வாசிக்கலாம். ஸ்லைடில் இருக்குது, பைபிளில் இருக்குது. என்னால் சேர்ந்து வாசிப்போமா? ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆக இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மற்ற எல்லாத்தையும் நஷ்டமாக விட்டுட்டேன். ஆக நம்முடைய ஆண்டவரை அறியும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எப்படி ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக போயிடும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நோயிங் கிரைஸ்ட் சேஞ்சஸ் அவர் வேல்யூஸ். எப்போ இயேசு கிறிஸ்து அறிகிற வண்ணமாக அறிய ஆரம்பிக்கிறேனோ, மற்ற இந்த உலகத்தில் மற்ற எல்லா காரியங்களும் சிறிதாக போயிடும். வேல்யூ மற்ற உலகம். ஆக என்னன்னு பார்க்குறோன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை சேஷில் 12 பேர் கூட இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு இயேசுவை அறிகிற வண்ணமாக அறிந்தாங்களோ, அப்புறம் இந்த உலகத்தை தூக்கி குப்பையில் போட்டு அவங்க போயிட்டாங்க. என்ன போயிட்டாங்க? ஆண்டவருக்காக தன் வாழ்க்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரத்த சாட்சியாக மறைச்சாங்க. அது மாத்திரம் கிடையாது. நோயிங் கிரைஸ்ட் சர்பாசஸ் ஆல் earthly possessions. ஆக இந்த உலகத்தில் பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சோகம் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இதெல்லாத்துக்கும் மேலே என்னுடைய ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அது மாத்திரங்க, நோயிங் கிரைஸ்ட் இஸ் worth every sacrifices. சில வேலைகளை நாம் செய்கிற தியாகங்கள் எல்லாத்துக்கும் அவர் தகுதியானவராக இருக்கார். அதை தமிழில் கூட நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிறிஸ்துவை அறிவது நமது மதிப்பீடுகளை மாற்றுகிறது.
7வது வசனத்தில், கிறிஸ்துவை அறிவது உலக உடைமைகள் அனைத்தையும் மிஞ்சுகிறது. அப்புறம் என்ன செய்ய, கிறிஸ்துவை அறிவது ஒவ்வொரு தியாகத்துக்கும் தகுதியானது. ஜிம் எல்லியட்னு ஒரு மிஷினரி இருந்தார். ஜிம் எல்லியட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோட் போட்டார். இஸ் நோ ஃபூல் gives what he cannot keep to gain what he cannot lose. தமிழில் எப்படி போட்டார், தன்னால் வைத்துக்கொள்ள முடியாததை கொடுத்து தன்னால் இழக்க முடியாததை பெறுவன் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜிம் எல்லியட் யாருன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் மிஷினரி. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டேன்னா, போர்ட்லேண்ட் ஆரிகனில் படிக்கிறாரு. வீட்டன் காலேஜில் படிக்கிறாரு. படித்தது மாத்திரம் கிடையாது, என்ன செய்கிறார், அவர் சிறு வயதுலேருந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 25-26 வயசில் என்ன செய்கிறாரு, ஈக்குவேட்டர் நாட்டில் உள்ள ஒரு காட்டுவாசி மக்களுக்கு ஊழியம் பார்க்க போகிறார். போய் என்ன செய்கிறாரு, 2 வருஷம்தான் ஆகுது. அதில் என்ன செய்கிறாரு, அங்கே காட்டுவாசி மக்களால் இவரோடு கூட இருக்க 4 பேரும் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுகிறாங்க. வயசு எத்தனை வயசு தெரியுங்களா, 28 வயசு. 28 வயசோடு அவர் லைஃப் முடிஞ்சு போகுது. அவர் சொன்னது தான் சொல்கிறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட ஊழியம் செய்வதற்காக இங்கிலாண்டில், அதாவது யூஎஸில் இருக்கிறாரு, எல்லா வசதி வாய்ப்பும் இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்காக போகிறாரு. அவர் என்ன செய்கிறார் அவர் தான் சொல்கிறாரு, என்ன, இஸ் நோ ஃபூல் who gives what he cannot keep to gain what he cannot lose. ஆக இந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் உடைவில் எல்லா காரியம் அழிஞ்சு போகிற காரியங்கள் இருக்குது. நாம் பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ வச்சுருக்கோன்னா அது கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் குப்பையாக போயிடும். அதெல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்காக என்ன செய்யணும், நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். யார் ஒருவன் நித்தியத்துக்காக தன் இழந்து போகிறத இழக்கிறானோ அவன் புத்திமான முட்டாள் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். எந்த அளவுக்கு எனக்கு புரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த ஐயா என்ன செஞ்சார்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். என்ன 28 வருஷம்தான் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறார். அவரை பார்க்கும்போது, இந்த உலகத்தின் பார்வையில் பார்க்கும்போது ஒரு முட்டாள், ஐயோ என்ன வீண் பண்ணிட்டானே, நல்லா வசதியாக இருந்திருக்கலாம், சொகுசாக இருந்திருக்கலாம். அதுவும் என்னது, யூஎஸில் இருக்கார், படிச்சிருக்கிறாரு, நல்ல வசதியான குடும்பத்தில் வர்றாரு. ஆனால் மக்களுடைய பார்வையில் இன்னும் ஒன்றுமே கிடையாது. ஆண்டோடைய பார்வையில் அது அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம், லாபம். இதைத்தான் பவுல் நீங்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் அடிகளார் இதை புரிஞ்சுக்கிறாரு. என்ன சார், பீப்புள் ஸ்பெண்ட் என்டையர் லிவிங் பர்சீவிங் என்னது, they believe the valuable wealth, education, success, fame and power and possessions. ஆக இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்து சாயங்காலம் தூங்குற வரை ஒரே ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறாங்க. என்ன சார், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் எதாவது சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த காரியமும் என் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொண்டு வராது. எதுவும் நிரந்தரமும் கிடையாது. எல்லாம் நிரந்தரம் இருக்குமா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே இருந்து கூட அது பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் நடக்கும் போதும் ஒரு வயசான தாயாரை பார்த்தேன், 85 வயசு அம்மா. அம்மாட்ட பேசும்போது அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. என்னடா ஆண்டவர் என்னை எடுக்க மாட்டுறார், எதுவும் வேணும் அவங்களுக்கு. ஆக இந்த பூமியில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போக போகிறது ஒன்றும் கிடையாது. இருக்கிற கொஞ்சம் காலங்களில் நம்ம எப்படி வாழப்போகிறோம் என்பது முக்கியம். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான், நான் அறிஞ்சிருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஒன்றுமே கிடையாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அப்போ எனக்கு என்ன தெரியும்னு கேட்டால், என் வாழ்க்கை முழுவதும் இத்தனை வருஷம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு. நீங்களா எல்லாருமே தமிழ் நல்லா பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். சிறு வயதில் தமிழ் பேசிக்கிட்டே வர்றீங்க. எவ்வளோ நல்லா தெரியும் தமிழ்? எல்லாம் தெரியுமா உங்களுக்கு தமிழில்? எல்லா புக்கும் படிச்சிருக்கீங்களா? தமிழில் பண்டிட்டாக இருந்தால் கூட கட்டுறதுக்கு நான் ஒரு மாஸ்டர் டாக்டரேட் படிக்க போனேன். அதில் ஒன்றுமே இல்லை, இந்த கொஞ்சோண்டு படிச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் தான் டாக்டரேட் கொடுத்துட்டானுங்க எனக்கு. ஒரே ஒரு சின்ன ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை நான் தீசிஸ் எழுதுகிறேன், டிசர்டேஷன் எழுதுகிறேன். கொஞ்சோண்டு எழுதுனதுனால எனக்கு உலகமே தெரியுமான்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. ஒன்றுமே நமக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி அப்போஸ்தலர் பவுல் என்னென்னா, he understood better than anyone else. Before his conversion, he owned everything as a religious Jew could desire. ஆக பவுல் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு ஜூதன் என்னென்ன வேணும்னு நினைக்கிறானோ அவன் எல்லாம் வச்சுருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தமஸ்குல சந்தித்த போது அப்படியே அவர் மாறிடுது. என்ன செய்யுது, அவருடைய சிந்தனையை மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி போக ஆரம்பிக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட சுருக்கமாக பேச போகிறேன். என்ன நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் ஆசை கேட்கும், நீ என்னத்தை சம்பாதிச்சிருக்க, என்னத்தை இருந்து. இந்த உலகத்தில் எல்லாமே என்னது, கூட்டல் கழித்தல் கணக்கு தான்.
வரும்போது ஒன்றுமில்லாமல் வருவோம், பின்னாடி பின்னாடி ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில் எல்லாமே மைனஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஆக ப்ளஸ் மைனஸ் தான் லைஃப் ஐயா. அங்கே இங்கே கூட அவர் அதை தான் பேசுகிறாரு. இதில் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த வேத பகுதியில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, பவுலை பற்றி பேசும்போது நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேத பகுதியை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4 முதல் 6 வசனம் எனக்காக ஒருத்தர் நிறுத்தி வாசிங்க. மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பவுல் ஒரு பூர்ண என்ன செய்கிறார், ரோம சிட்டிசன் குடிமகனாக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய பெருமையை பாருங்கள். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம், வாசிக்கலாம் 5வது வசனம். 8வது நாளில் என்ன செய்கிறார், விருத்த சேதனம் அடைகிறார். இஸ்ரவேல் வம்சத்தனாக இருக்கிறார், பென்யமின் கோத்திரனாக இருக்கிறார், எபிரேய மொழி எபிரேயரில் பிறந்த எபிரேயராக இருக்கிறார், பரிசேய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார், துன்பப்படுத்தினவன், அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்கலேட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய பின்னணியில் வருகிறார். ரோம சிட்டிசன் குடிமகனாக இருக்கிறார், பரிசேயனாக இருக்கிறார். சட்டத்தை வச்சுட்டு பார்க்கும்போது அன்றைக்கி மோசே நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப நல்லவர், எந்த குற்றமும் பண்ணலை, நீதியும் நேர்மையானவர் இருக்கிறார். சபையில் இன்னும் சொல்லப்போனால் வேதம் சொல்லுது, கமாலியலுடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நல்ல ஸ்காலர், நல்லா படித்த மேதாவியாக இருக்கிறார். அவருக்கு எந்த விதத்துலையும், அப்புறம் அந்த காலத்தில் ஒருத்தன் படிக்கிறான்னு சொன்னால் அவன் வசதியானவன் தான் இருக்க முடியும். எல்லாரும் படிக்க முடியாது. அந்த காலங்களில் வசதியானவங்க தான் படிக்க முடியும். அப்படின்னா ஒன்ஸ் இட்ஸ் வாஸ் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஆக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பின்னணிகள் நமக்கு இருக்குமானா நம்ம என்ன செய்வோம், பாராட்டிக்கிட்டு இருப்போம், நம்ம சொல்லுவோம் நம்ம பெரிய ஆள்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு, சந்தித்த பிறகு அவனோட பார்வை மாற ஆரம்பிக்குது. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். வாங்க வாசிக்கலாம். எனக்காக 7வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம். பட் வாட் திங்ஸ் ஆர் கெயின் டு மீ, தோஸ் ஐ கவுண்டட் லாஸ் ஃபார் கிரைஸ்ட். 3 முக்கியமான காரியங்களை வேகமாக நான் சொல்லிட்டு விரும்ப போகிறேன். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லாப கணக்கு, அக்கௌண்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கார், மேத்தமெட்டிக்ஸ் பேசிகிட்டு இருக்காரு, என்னது கணக்கு வரவு செலவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே 2 பாயிண்ட் நம்ம பார்க்க முடியும். இங்கே 2 என்ன பார்க்குறோன்னு கேட்டால், ஒன்று லாபமாக இருந்தவங்க, இன்னும் நஷ்டமானவங்கன்னு சொல்கிறேன். லாப நஷ்ட கணக்கு என்னது, கமர்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன மேஜராக பேசுவோம். இன்றைக்கி அக்கௌண்டிங்கில் முக்கியமானது என்னது, லாப நஷ்டம் தான். வாழ்க்கையில் என்னது, எனக்கு என்ன கெயின் பண்ணியிருக்கேன், என்ன லாஸ் பண்ணியிருக்கேன் என்பது தான். அதை தான் அவர் இங்கே பேசுகிறாரு. என்ன செய்கிறாரு, ஒன்ஸ் ரெக்கார்டட் as a profit, now entered as a loss. முதலாவது அவர் என்ன செய்கிறார், ஃபார்மர் கெயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாட் திங்ஸ் ஆர் கெயின் டு மீ, எனக்கு லாபமாக இருந்தவைகளே எவைகளோ. அப்படி பேசும்போது அவரோட பின்னணியை பார்த்தீங்கன்னா, இஸ் அ ரிலிஜியஸ் ஹெரிட்டேஜ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நல்ல எபிரேயனாக இருக்கிறார், ரோம குடிமுறை இருக்குது, பரிசேயனாக இருக்கிறார், 8 நாள் விருத்தசேதனம் பண்ணியிருக்கிறார், அவர் சர்ச்சித்தபடி வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் மோரல் அச்சீவ்மெண்ட்னா ஒழுக்கத்தில் நல்லவராக இருக்கிறார், பர்சனல் டிசிப்ளின் நல்ல சுத்தம் ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், நல்ல மரியாதை இருக்குது அவருக்கு, நீதி உள்ளவராக, சுயநீதி உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இது எல்லாம் அவர் என்ன செய்யாது, மாற்ற முடியாது. என்ன செய்யாது, இதெல்லாம் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. பவுலுடைய முக்கியமான புது ட்ரெஷர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2வது பகுதி சொல்லுது, ஐ கவுண்டர் லாஸ் ஃபார் கிரைஸ்ட், இயேசுவுக்காக நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆஃப்டர் மீட்டிங் கிரைஸ்ட், பால் ரியலைஸ் salvation by grace through faith, not by works. அப்போ ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ரட்சிப்படைவதற்கு எனக்கு என்ன கிடையாது, நான் எதுவும் செய்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு வருமா, ஆசீர்வாதம் வருமா, இந்த பொருள்லாம் வச்சுருக்கிறதுனால எனக்கு மீட்பு வருமானு கேட்டால் வரவே வராது. அதெல்லாம் ஒரு நாள் எனக்கு உறுதி கொடுத்துச்சு, தைரியத்தை கொடுத்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணும்போது ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசுவை சந்தித்த பிறகு அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிகம் வர்த்லெஸ், நஷ்டமாகிடுச்சு, எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு.
ஆக நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நானே சோதிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எது நமக்கு முதன்மையாக இருக்குது. எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் ரீஎவாலுவேட் லைஃப். முதலாவது கெயின் என்னன்னு கேட்டால், எனக்கு பின்னாடியாக இருந்துச்சு, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு சொன்னதுனால எதுவும் சாதிக்க முடியுமான்னு முடியாது. இன்றைக்கி உங்களோட ரட்சிப்பும் என்னுடைய ரட்சிப்பும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஈவு, இந்த ஒரு காரியமும் என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றாது. ஆக இந்த நல்ல வேளையில் நாம் எதை வச்சிருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யாரை வச்சிருக்கிறோன்னு பார்க்குங்க. பிஃபோர் கிரைஸ்ட் செல்ஃப் கேம் ஃபர்ஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்போதுமே எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு சுயநலவாதியாக வாழ்ந்துருக்கிறோம். அன்றைக்கி என்றைக்கு இயேசு வரலையோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு காரியம் தான் முக்கியம். நான் வெற்றி உள்ளவனாக இருக்கணும். எவன் எப்படி போனால் எனக்கு பரவாயில்லை. அவன் ஏமாற்றி பொய் சொல்லி திருடி கொலை பண்ணி கொள்ளையடித்து எப்படியாவது பெரிய ஆகணும்னு நினைக்கிறோம். எனக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக வருகிறாரோ அப்போ எனக்கு ஆண்டவருக்காக வாழணும், அப்படி நித்தியத்தின் மகனாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு காலங்களில் போகிறோம். யாருமே நிரந்தரம் கிடையாது. பிறந்த தேதி எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல் இன்னொரு நாளும் ரொம்ப உண்மையான நாள். இந்த முடிவு என்பது மறக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நம்ம சந்திக்கும். அப்போ இருக்கிற காலங்களில் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நான் எங்கே போகிறேன், இந்த பொண்ணோ பொருளை என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் பணக்காரன் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவானே, ஆனால் அதன் உறுதியை கொடுக்காது. ஆக மொத்தத்தில் இது அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். எனவே தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்க் யுவர்செல்ஃப், வாட் டு ஐ வேல்யூ மோஸ்ட்? எது எனக்கு முதன்மையானதாக முக்கியமானதாக இருக்குது? வாட் ஆக்குபைஸ் மை தாட்? என் காலையில் எந்திரிச்சிருந்து சாயங்காலம் தூங்குற வரை ஏன் சிந்தனையில் எது காணப்படுது? வாட் வுட் பி ஹார்டஸ்ட் ஃபார் மீ டு சரண்டர்? எது கடினமாக இருக்குது என் வாழ்க்கையில் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு அல்லது சமர்ப்பிப்பதற்கு? வாட் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோவ் கிரைஸ்ட் ஹஸ் பிகம் அன் ஐடல்? ஆக எது இயேசுவுக்கு மேலே ஆண்டவருக்கு மேலே இருக்குதோ அது ஒரு விக்கிரகம் என் வாழ்க்கையில் தடங்களாக இருந்துட்டு இருக்கு. எனவே நானும் நீங்களும் சற்று யோசித்து பார்க்கணும். என்னோடய உடைமைகளும் ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் சுகங்களும் தேவைகளும் ஆண்டவருக்கு மேலே வச்சிருக்கிறேன்னா, அல்ல அது ஆண்டவரோட நாம் மகிமைக்காக பயன்படுத்துகிற உபகரணமாக இருக்குதா? ஆக இதெல்லாமே நமக்கு இருந்தாலும் கூட அது மேலே எனக்கு பற்று வரக்கூடாது. எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துருக்கிறார், தேங்க்யூ சொல்லுங்கள், தேங்க்யூ. ஒரு வீடு இருக்கா, சந்தோஷம். வாகனம் இருக்கா, எல்லாமே நன்மைக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் பூமியில் வாழணும், சரீரத்தில் வாழ்வதற்கு அது உடைமைகளாக கொடுத்துருக்கிறார். ஆக மொத்தத்தில் மறந்துடணும், இதெல்லாம் ஒரு நாள் எனக்கு பெரிய என்ன செய்யாது, நங்கூரமாக இருக்க போகிறதில்ல. ரெண்டாவது பகுதிக்கு வந்துடுவோமா நம்ம எல்லாரும்? மூணாவது வசனம் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம் எனக்காக. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ரெண்டாவது முக்கியமான முதலாவது சொன்னோம், நோயிங் கிரைஸ்ட் சேஞ்சஸ் த வேல்யூஸ். ஆக என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுல் அறிஞ்சாரோ, எதுதான் லாபமாக இருந்துச்சோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி அதுக்கு எனக்கு லாபம் கிடையாது, நஷ்டமாக இருக்குது, வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னொரு சொல்கிறாரு, 8வது வசனத்தை சொல்கிறாரு, அது மாத்திரமல்ல, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாடி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மதிப்பு இல்லாததாக மாறிடுச்சு. ஆக எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் ஒரு அந்த வசனம் சொல்லுது, Paul goes further, not only religious, all things அப்படின்னா எல்லாவற்றையும் சொல்கிறார். எல்லாவற்றையும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அது எதுவும் சொல்லும்போது அது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் போடுறது, doubtless I count all things but loss, but for the excellency of the knowledge of Christ Jesus my Lord. இங்கே மூணு முக்கியமான காரியம். நோயிங் எக்ஸலன்சி ஆஃப் நோயிங் கிரைஸ்ட். இந்த வேர்ட் எக்ஸலன்சின்ற என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மீனிங் சர்பாசிங் கிரேட்னஸ், எல்லாவற்றுக்கும் மேலானது. இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து, அதாவது ஜான் கால்வின் அவர் சொல்கிறாரு, இருக்கிற அறிவிலே உயர்ந்த ஞானம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் அறிகிற அறிவான். அதுவும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு தேவை இருக்குது. கிறிஸ்துவை என்ன செஞ்சுருக்கோம், உலகம் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாருமே இயேசுவை பற்றி பாசிட்டிவாக பேசுவாங்க, ஆனால் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஆனால் பவுல் என்ன அறிகிறவனமாக அறிந்ததுனால அவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறார், சர்பாசிங் நத்திங் கம்பேர்ட் டு நோயிங் கிரைஸ்ட். இயேசுவை அறிகிறதுக்கு முன்னாடி மற்ற இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு வெல்த்தாக இருக்கலாம், ஃபேமாக இருக்கலாம், எஜுகேஷன் இருக்கலாம், கேரியர் இருக்கலாம், ஆனர் இருக்கலாம். நோயிங் கிரைஸ்ட் இஸ் இன்ஃபைனிட்லி கிரேட்டர். அப்போ இயேசு அறிகிறது பொன் பொருள் ஆஸ்தி இந்த உலக காரியங்களை குறித்து நிறைய படிக்கிறோம், நல்லது படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பரவாயில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உன்னதமான அறிவு எதுன்னு கேட்டிங்கன்னா, த பெஸ்ட் நாலேஜ் யூ ஷுட் ஹேவ், த சர்பாசிங் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கிரைஸ்ட் ஜீசஸ்.
இயேசு அறிகிற அறிவு. இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க, நான் மேலோட்டமாக இயேசு அறிந்திருக்கிறேன் தவிர அறிகிற வண்ணமாக அறியாமல் இருக்கிறேன். அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. அது மாத்திரம் கிடையாது, அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, திஸ் இஸ் மை பர்சனல் நாலேஜ். என்னது கிரைஸ்ட் மை லார்ட். எப்படி அறிகிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, கிறிஸ்துவை என்ன ஆங்கிலத்தில் என் கர்த்தராகி கிறிஸ்துவை அப்படின்னு போடுறார். அப்போ என்னது பர்சனல் நாலேஜ் இருக்கு இல்லையா. ஆக இங்கே பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டி மேலே நோயிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜீசஸ் பட் நோயிங் ஹிம் பர்சனலி. காலையில் முதல்ல எடுத்தோடு சொன்னபோது ஆக மேலோட்டமாக இயேசு அறிஞ்சிருக்கிறேன்றதை விட நெருக்கமாக வரணும். சில வேளை இயேசு குறித்து நிறைய காரியங்கள் கற்றுருப்போம். நிறைய பேர் கடவுளை அறியாதவங்களும் சபைக்கு வராதவங்களும் கேட்டிங்கன்னா கூட இயேசு பற்றி ஏதாச்சும் நல்லது தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இயேசு பற்றி பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து? இயேசு குறித்து தானே வேத வசனத்தை கையில் வச்சுருக்கிறீங்க. சபைக்கு தொடர்ந்து வருகிறோம், ஒவ்வொரு ஞாயிறு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் என்ன நடக்குது, வேர்ட் நோ மீ ஸ்பீக்ஸ் ஆன் இன்டிமேட் லிவிங் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா என்னது, ஆழமான நெருக்கமான உறவு, ஜீவனுள்ள உறவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரோடு கூட நடக்கிற உறவாக இருக்கணும். விசேஷமாக திருமணமான பிறகு கணவன் மனைவியும் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலும் மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க நீங்கள் ஒன்னோடு கூட ஒன்றை வாழ்வது போல கிறிஸ்துவ உறவு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் பொருத்தம் கிடையாது, எங்கேயோ வச்சிருக்கக்கூடாது. அவர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறவராய், வழி நடத்தப்படுகிறவராய், அவர் உங்களை வழி நடத்துகிறவராய் காணப்பட வேண்டும். ஆக ஜீவனுள்ள உறவாக காணப்படும், நெருக்கமான உறவாக இருக்க வேண்டும். எனவே அறிகிற அறிவு மேலோட்டமானதாக இருக்கக்கூடாது என்பது, அது என்னுடைய உறவு, என்னுடைய அறிவாக இருக்க வேண்டும். அது எனக்கு மட்டும். இதற்கு என்ன சொல்ல முடியும், என்னுடைய அறிவு நான் என்ன செய்ய முடியாது, இன்னொருத்தவங்க பாஸ் டவுன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும், உறவு வேதத்தை கற்றுக்கொள்ள. ஆக என்ன நம்ம பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். ஆக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா உயர்ந்தவராக இருக்கிறார். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம படிப்பு, வேத வசனம் எல்லாம் ஒரு நாளில் என்ன செய்யணும், எல்லா அக்யூலேட்ஸும் நம்ம கெட்டுக்கொண்ட எல்லாரும் என்ன செஞ்சிடும்னு கேட்டால் என்னை விட்டு கடந்து போயிடும், மைனஸ் ஆயிரும், மெமரி போயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருந்தாலும் எல்லாம் என்னை விட்டு போயிடும். எதுவுமே எனக்கு இனி சந்தோஷத்தை கொடுக்காது. ஆக என்ன இருக்கிறதுல உயர்ந்த உறவு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சகோதரி சொல்கிறாங்க, எல்லாமே என்னை விட்டு போயிடும், நான் மறித்து அடக்கம் பண்ண பிறகு மண்ணுக்குள்ளே மூடி இருக்கும்போது யார் மட்டும்தான் வர முடியும், என்னோடு கூட உறவு இருக்க முடியும், கிறிஸ்து மட்டும்தான் அங்கே வர முடியும். மற்ற எல்லாரும் என்னை விட்டு நகண்டு போயிடுவாங்க. பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், கட்டண கணவனாக இருக்கட்டும், அல்ல மனைவியாக இருக்கட்டும், சேர்த்த சொத்து சுகங்களாக இருக்கட்டும், எதுவும் எனக்கு உதவியாக இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய அறிவு என்ன செய்யும்னு கேட்டேன், என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும் அன்பான பிள்ளைகளே. ஆக இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டேன், கிரைஸ்ட் ரிமைன்ஸ் ஃபார் எவர்ன்னு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவன் நமக்கு இந்த உலகத்தில் மாத்திரமில்லை, நித்தியத்திலும் நம்மோடு கூட இருக்க போகிறார். எனவே நானும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நம்முடைய பிரச்சனை என்னென்னா, இந்த கேள்வி நம்ம கேட்கணும், டூ வி நோ கிரைஸ்ட் பர்சனலி. ஆக இயேசு கிறிஸ்துவ மேலோட்டமாக அறிஞ்சிருக்கிறேன்னா அல்லது தனிப்பட்ட விதத்தில் நான் அறிகிற வண்ணமாக அறிந்திருக்கிறேனா என்று கேட்டு பாருங்கள். ரெண்டாவது என்ன, நாட் மியர்லி த்ரூ சர்ச் அட்டெண்டன்ஸ். சமையல் காலையில் சபைக்கு வந்ததுனால மட்டும் நான் வந்திருக்கக்கூடாது, சபைக்கு வரணும், பங்கு கொள்ளணும், ரைட்டு. அது மாத்திரம் கிடையாது, த்ரூ பைபிள் நாலேஜ். சும்மா மேலோட்டமாக வேதத்தை வாசித்ததுனால கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறாங்க, எதுக்குன்னா சும்மா ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும், குறை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா அவங்க தெரிகிற வண்ணமாக அறியாமல் இருக்கிறாங்க. பட் த்ரூ டெய்லி ரீடிங், டெய்லி ஃபெலோஷிப், லவ், ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் சபைக்கு வீட்டில் இருக்கும் பொழுதும் எத்தனை பேர் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தில் காணப்படுகிறீங்க? எத்தனை பேர் அன்பாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிதலாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தை கிரமமாக வாசிக்கிறீங்க? வேத அறிவு நமக்கு அவசியமாக இருக்குது. அதே சமயத்தில் வெறும் தலையில் மட்டும் அறிவாக இருக்கக்கூடாது, அது என் வாழ்க்கையில் உறவின் வெளிப்பாடாக காணப்பட வேண்டும். தேவனோட ஐக்கியப்படுகிறவனாய் காணப்படும். ஆண்டவரை நேசிக்கிற மகனாக இருக்கணும். அவர் என்னை நேசிச்சிருக்கார். போன வாரம் ஃபுல்லாக அதை மாசத்தத்தில் பேசியிருக்கோம். ஏன் அன்பு செலுத்தணும்? அவர் என்னை நேசிச்சிருக்கார். என்னை நேசித்த ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்படி தானே வேதம் சொல்லுது. எனக்கு கீழ்ப்படியணும், அவர் முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்கணும், அவருக்காக வாழணும். ஒன்று நான் அவங்க சொல்லணும், நான் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அறிகிற வண்ணமாக சீக்கிரம் அறிந்தார்களோ அவனோட வாழ்க்கைக்கு தலையில மாறிப்போச்சு. தே டிட் நாட் அதுக்கப்புறம் உயிரை கொடுக்கறதுக்கு யாருமே பயப்படலை. முதல் நூற்றாண்டில் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இறந்தது காட்டிலும் அந்த நூற்றாண்டில் மில்லியன் கணக்கான விசுவாசிகள் தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க. சாகும்போது எரிப்பாங்களாம், அவங்க விசுவாசித்ததுனால எரிச்சிருவாங்களாம். எரிக்கும்போது பார்த்துருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க சந்தோஷமாக தேவனுக்காக ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்தில் நான் எப்படி மறித்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு. 3வது வேதவசனம் சொல்லுது, தமிழில் வேணால் 11 வாசிக்கலாம் எனக்காக. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்,
குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆங்கிலத்தில் போடும்போது for whom I have suffered loss all things and do count them but dung that I may win Christ. ஆக இங்கே என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் வில்லிங்காக என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறார். இஸ் சரண்டரிங் எவ்ரி திங் வில்லிங்லி. தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிற ஒப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார். என்னத்தை ஒப்பு கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டார். இ லாஸ் இஸ் ஸ்டேட்டஸ், இன்ஃப்ளூயன்ஸ், கம்ஃபர்ட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம். அவருக்கு எது செல்வாக்கு இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, ஆறுதல் இருந்துச்சு, நண்பர்கள் இருந்தாங்க, சுதந்திரம் இருந்துச்சு, அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. பெரிய என்ன வேலி அடைச்ச மாதிரி he was quite protected. எல்லா மரியாதை இருந்துச்சு ஒரு யூதனாக இருக்கும் பொழுது. இப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறார். have suffered loss all things, எல்லாவற்றையும் விட்டுட்டேன், நஷ்டமாயிட்டேன், நஷ்டமன்று எண்ணுகிறேன். ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எது அரணாக இருந்துச்சோ, எது பாதுகாவலாக இருந்துச்சோ, எது மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டார். இன்றைக்கி நமக்கு என்ன வேணும்? எனக்கு ஸ்டேட்டஸ் வேணும், எனக்கு என்ன வேணும்? இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். இன்றைக்கி பல பிள்ளைங்க கடவுளை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து எரிஞ்சு இயேசு கிறிஸ்து உண்மையாக இருந்தால் கூட வெளியில் வரமாட்டாங்க. காட்டுன்னா அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூட ரகசியமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில சபைகளில் மக்களே நான் பார்த்துருக்கேன், திருச்சபைக்கு விட்டுட்டு வெளியில் வேலை ஸ்தலைக்கு போவாங்க. அங்கே தங்களை கிறிஸ்தவங்களை காமிச்சிக்கவே மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க அவங்களாம்? அங்கே 10-11 இருப்பாங்க. அவங்க யாருன்னே தெரியாது யாருக்குமே. அவங்க கிறிஸ்தவ சபைக்கு போகிறாங்க, கிறிஸ்தவம் தெரியாது. ஏன் நான் சொல்ல மாட்டாங்க? காரணம் என்னென்னா, அவங்க அங்கேருந்து என்னது மரியாதை கிடைக்காது. சில பேர் அவமானமாக அவதூறாக பேசுவாங்க. தேவனுக்கு என்று கொடுக்க விருப்பம் கிடையாது. அந்த பவுலிங் என்ன பண்ணுறாருன்னா, he gave his life for Christ. இயேசுக்கு தன் வாழ்க்கையை இவென்ச்சுவலி கொடுத்த பிறகு he never regretted it. அதுக்கு பின்னாடி அவர் வருத்தப்பட்டதே கிடையாது. என்னன்னு கேட்டால், அது அவருடைய நஷ்டம்னு நினைக்கல, ஆண்டவருக்காக அதை ஒப்பு கொடுத்தாரு. அது என்னவா இருக்குன்னு சொல்கிறாருன்னா, டங்க்னு சொல்கிறார். என்னது இங்கிலீஷில் சொல்லும்போது, தமிழில் சொல்கிறாரு என்னது, குப்பைன்னு சொல்கிறார், ரெஃப்யூஜ்னு சொல்கிறார். அது எப்படி கருதுறாரோ, அது முன்னாடி இருந்த எல்லா காரியங்களும் அவர் சேர்த்து வச்சது. அந்த அவர் எல்லாருடைய பின்னணியும் பார்க்கும்போது அது ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. எனக்கு குப்பை மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அக்கலேட்ஸ், வெற்றிகளும் காரியங்களும் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். நான் சேர்த்து வச்ச பிறகு கொஞ்ச நாள் எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு, உண்மை தான். நிறையா படிச்சிருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சா சந்தோஷம், வீடு கட்டினா சந்தோஷம், வாகனம் வாங்கினா சந்தோஷம். இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, காயிலங்கடைக்கு போயிடும். நிச்சயமாக நான் சேர்த்து வச்ச சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் இருக்குது என்கிட்ட. என் மகன் என்னை வச்சிருப்பான், என் மகன் என்னை வச்சிருப்பானே, எங்கள் அப்பா படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. தப்பித்தவன் என் மகன் கூட வச்சிருப்பான், அவன் பேராண்டி வச்சிருப்பான், எல்லாம் தூக்கி போடுறா, அந்த ஆள் செத்து போயிட்டான் போட அப்படின்னு விட்டுட்டு போயிடப்போம். இன்றைக்குமே நம்ம வீட்டில் நிறையா பொருளை வாங்குகிறோம், தூசி தட்டி தூக்கி குப்பையில் போட்டு வரும். அதே போலவே என்னுடைய படிப்போ மற்ற காரியம் தேவையில்லைன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் வச்சுக்கோங்க, அது சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அது பக்தருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்குது? அது நிரந்தரமான சந்தோஷத்தையோ, அது கிறிஸ்துவுக்கு முன்பாக வரும் ஒன்றத்தையும் கொடுக்கறதில்ல அப்படின்னு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் யூசஸ் யூஸ்வலி a strong expression compared with Christ. Everything else is refuge. He is not saying earthly blessings are evil, but he is saying beside Christ they are insignificant. ஆக இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பொன் பொருளை வச்சிங்கன்னா அது எப்படி இருக்குது? ஆண்டவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் இதான் ஒன்றுமே கிடையாது. சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் ஒன்றும் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அதுபோல் கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையான தேவன், அவருக்கு முன்னாடி இந்த உலக ஆசீர்வாதங்கள் என்னது? ஒரு கொசுறு மாதிரி. ஸோ அதனால் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையாவும் கூட கொடுக்கப்படும். ஆக இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் என்னுடைய பார்வையில்னா பெரிதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது. இது உலகமே அவருடையதாக இருக்குது. எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டேன், கிரேட்டஸ்ட் கெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். என்ன இது உலகத்திலேயே முதன்மையாக இருக்கிறதுலே வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் அல்லது லாபம் என்னன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிகிறவனமாக அறிந்து அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Paul did not merely gain in heaven, அதாவது பரலோகம் கிடைச்சது கிடையாது. gain Christ, Christ become his righteousness, his joy and peace, his strength and hope and eternal reward. ஆக என்னைக்கு இயேசு கிறிஸ்து, அதாவது பரலோகத்து போவன்ற ஒரு உறுதி இருக்குது வேதத்தில், அது மாத்திரம் கிடையாது. இந்த உலகத்தில் அவருக்கு நீதியாக இருக்கிறார், அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார், அவர் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்குறார், சமாதானத்தை கொடுக்குறார், அவருக்கு பலத்தை கொடுக்குறார், அவர் நம்பிக்கை கொடுக்குறார், நித்திய ரிவார்டு சன்மானத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
எனவே இந்த அருமையான கால வேளையில் நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டிய பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இதுதான் இந்த இதில் நான் கேட்டுட்ருக்கேன். வாட் சாக்ரிஃபைஸ் ஆஸ் ஃபாலோயிங் கிரைஸ்ட் ரிக்வயர்ட் அஸ். ஆக எந்த தியாகத்தை நான் ஆண்டவரை பின்பற்றி வந்ததுனால செய்ய வேண்டியிருந்துச்சு என் வாழ்க்கையில். பல வேளைகளில் நாங்களாம் ஆண்டவரை அறியாத நிலையில் வந்திருக்கோம். வரும்போது எங்களுக்கு சவால் இருந்துச்சு. அதுவும் நான் வந்து வரும்பொழுது சின்ன வயசு பையன், 13, 14 வயசு. ஆக நாங்கள் எங்கே போய் தைரியமாக சொல்ல முடியாது, திட்டுவாங்க. பல வேலைகளை பயந்துட்டு இருப்போம், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்றைக்குமே சவால் இருக்குது நிறைய நேரங்களில். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தியாகத்தை வச்சுருக்கோம்? சிங்கப்பூரில் நம்ம எல்லாம் சேஃபாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி. அது மாதிரி பெர்ஹாப்ஸ் கம்ஃபர்ட், பாப்புலாரிட்டி, பர்சனல் அம்பிஷன் அண்ட் வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ். பல வேளை இயேசு கிறிஸ்துவாக வரும்பொழுது நான் குடிக்கக்கூடாது, வெறிக்கக்கூடாது, ஐயோக்கியனை வாழக்கூடாது. பல வேலைகளில் எனக்கு இந்த நோக்கத்தை நான் கடவுளுக்காக விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். விசேஷமாக பார்த்தீங்கன்னா ஜிம் எலியட்டை பற்றி பேசும்போது, ஏட் அ பியூட்டிஃபுல் ஃபியூச்சர் இன் யூஎஸ்ஏ. உலகத்தில் யூஎஸில் அமெரிக்காவில் நல்லபடியாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அங்கே போகிறார், யூக்வேட்டர் நாட்டில் போகிறாரு. இந்த ட்ரைபல் மக்கள் என்ன செஞ்சாங்க? 2 வருஷம் தான், 28வது வருஷம் இ டைட். ஸோ பல வேளையில் நம்ம சொகுசை விட வேண்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு வரும்பொழுது, ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது மற்றவங்க செய்கிறத நான் செய்யக்கூடாது. என் சொகுசு அது கிடையாது. சில வேளையில் பேர் புகழ் உலகத்தில் போனால் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது நாம் அதெல்லாம் தியாகம் பண்ணணும். எனவே நான் என்ன, வாட் வி சரண்டர் ஃபார் கிரைஸ்ட், எதை நான் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு கேளுங்க. கேன் நெவர் கம்பேர் வித் வாட் வி கெயின் இன் ஹிம். ஆக இந்த உலகத்தில் பவுல் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எதை அவர் விட்டு கொடுத்தாரோ கிறிஸ்துவுக்கு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவலால் பெற்றுக்கொள்கிற காரியம் இந்த உலகத்தில் எதையும் அதுக்கு முன்பாக சமமாக பார்க்க முடியாது. எனவே நான் ஒரு சில காரியங்கள் வேகமான சொல்லிட்டு நான் கடந்து போக இருக்கிறேன். முதலாவது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடு, எக்ஸாமின் யுவர் ப்ரையாரிட்டிஸ். ஆக எது என் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க இருக்கிறேன், உன்னத இடத்தை நான் எதுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கால வேலையில் கேட்டு பாருங்கள். ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தெய்வ சபைக்கு வருவதை தவிர்க்காதீங்க. பல வேலைகளில் வேலை இருக்குது, ஆனால் முடிந்த மட்டும் என்ன செய்யுங்க, தவிர்க்காம வர பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் முதல்ல வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பீங்க. ரெண்டாவது முக்கியமான, pursue a deeper knowledge of Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற வண்ணமா வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதனைக்கு வருவது, கீழ்ப்படிவது, ஐக்கியத்தில் பங்கு கொள்வது, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் செஞ்சு ஆண்டவரை அறிகிற அறிவில் கிட்டத்தில் வாங்க, இன்னும் ஆழமாக வாருங்க. மேலோட்டமாக நம்ம பல வேலைகள் தெய்வ செய்தி பேசுவதற்கு காரணம் என்ன, டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இல்லை என்பதற்காக. ஆக சபையில் வரும் பொழுது எந்த அளவுக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பதை கேளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேதத்தை வாசிச்சிருக்கேன்னு கேட்டு பாருங்க. வேத புத்தகம் உங்கள் கையில் கொடுத்துருக்கு. சிங்கப்பூர் நம்ம திருச்சபைகளில் தான் நான் வேதத்தை எல்லார் கையிலும் கொடுப்போம். மற்ற இடங்களில் கையில் கொடுக்க மாட்டாங்க, பைபிளை தொடவிட மாட்டாங்க, மற்ற காரியம் தொடவிட மாட்டாங்க. இங்கே எல்லாரும் சமம், எல்லாரும் வேதத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம எங்கள் சபையில் எல்லாரும் வாசிங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கடவுளோட பார்வையில் நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆண்டோட புத்தகத்தை கையில் வச்சுருக்கிறீங்க, அதை எடுத்து வாசிங்க, கிரமமாக வாசிங்க, ஆழமாக வாசிங்க, கற்றுக்கொள்ள பாருங்கள், ஜெபிக்க பாருங்கள். இன்றைக்கி நிறையா சபையில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், வேத வசனம் இருக்குதே தவிர கையில் வச்சுருந்தாலும் அதிகமாக ஜெபிப்பது கிடையாது. சில நேரங்களில் கன்வீனியண்ட்டாக இருந்தால் மட்டும் ஆராதனைக்கு வருகிறோம், பல வேலைகளை நம்ம மிஸ் பண்ண பார்க்குறோம். அதுவும் தப்பு கிடையாது. இன்னொன்று, ஆண்டோட வசனம் எனக்கு தெரியும், நான் கீழ்ப்படுகிறேன்னான்னு கேட்டு பாருங்கள். ஆண்டோட பிள்ளைகளோடு ஐக்கியப்படுகிறேன்னான்னு கேட்டு பாருங்கள். ஆக நான் ஆழமாக இதுக்குள்ளே வளரணும், கிறிஸ்துக்குள்ளே வளரணும்னா, கிறிஸ்து அறிகிற அறிவில் வளரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேணும். ஒருத்தர் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டா, அரிசி சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா பத்தாது. சாம்பார் ஊற்றணும், காய்கறி போடணும், அப்புறம் கறி வேணும், முட்டை வேணும், என்னென்னமோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அது மாத்திரம் பற்றாது, நல்ல காற்று வேணும், நல்ல சூரிய வெளிச்சம் வேணும், நல்ல தூக்கம் வேணும், நல்ல எக்ஸசைஸ் வேணும், எவ்வளோ காரியம் இருக்குது. அப்போ தான் ஒரு ஹெல்த்தி மேன் இருப்பான். அதே போல் உங்களோட அறிவு எப்போ தான் நல்லா வளரும்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு வாரத்தில் ஒரு முறை காலையில் வந்து 1.5 மணி நேரம் உட்காந்து தோதுர ஆண்டவரேன்னு பாட்டு பாடிட்டு 2 வார்த்தை பாஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு போட்டிங்கன்னா, இல்லை இன்னும் சொல்ல போனால் நம்ம பேசுகிறது கொஞ்ச நேரம் கீழே இறங்கி கீழே போய் கேட்டால் என்னப்பா சொன்னேன்னு கேட்டால் தெரியல, மறந்துட்டோம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பர்சியூ டீப்பர் நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட். எனவே நம்முடைய வாழ்க்கையில் வேத அறிவை வந்திருக்கணும், விசேஷமாக போதிக்கிற இடத்துல வரணும். எபிரேய புத்தகத்தில் சொல்லும்போது காலத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இருக்கணுமா, போதகராக இருக்கிற வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கீங்க, பால் குடிக்கிற எத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்போது 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் பைபிள் தெரியுமான்னு ஒன்றும் தெரியாது. ஏன் தெரியல அப்படி? மூணாவது, ஹோல் earthly thing loosely. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்தது எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எதுக்கு மேலேயும் உங்கள் ஜீவனை கொடுத்து அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துங்க, எல்லாம் கைவிட்டுட்டு போயிடும். எது போகாது? கிரைஸ்ட் அலோன் இஸ் இட்டர்னல். மற்ற எல்லாமே நிரந்தரம் இல்லாதது, நித்திய உள்ள இந்த உலகத்துக்காக வாழ்வதற்கு வேணும். ஆக பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ கடவுள் இந்த பூமியில் கொடுத்துருக்கிறார், எதுவும் நிரந்தரம் கிடையாது. எப்போ போகும் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. சமீபத்தில் ஒரு நியூஸ் இது பார்த்தேன் நான். ஒரு சகோதரர் என்ன வெளிநாட்டில் வேலை பார்க்குறார், வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் வீடு கட்டுறதுக்கு. அவங்க என்ன செய்றாங்க, வீடு கட்டுறதுக்கு வீட்டு அனுப்பி அம்மா கட்டி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, மகனுக்கு அந்த மூத்த மகனுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த சம்பாரிச்சவனு கொடுக்கல. இவன் போகிறான் பார்க்குறான், ஒன்றும் இல்லை, தூக்கு மாட்டி செத்து போகிறான்.
ஆக எனக்கு பார்க்கும்போது வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொன் மேலே பொருள் எனக்கு வருத்தம் என்னென்னா, அவன் கஷ்டப்பட்டான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா சரி போயிட்டு போகுது, இன்னொரு நாள் வாங்கிடலாமே. என்ன செஞ்சுட்டான், அந்த வீட்டுக்காக அவன் இறந்துட்டான். அவங்க அம்மா செஞ்சது தப்பு தான், அது ஒரு பக்கம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பொன் பொருள் எதுவும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. கடவுள் கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதனால் பெருமை பாராட்ட வேணாம். எல்லாருக்கும் முடிஞ்சால் உதவி செய்வோம், ஊழியம் பண்ணுவோம். ஆனால் இந்த உலகத்தின் உள்ள பொருள் மேலே என்ன இருக்குது, ஈர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. என்னை விட்டு ஒரு நாள் வந்துச்சு போயிடுச்சு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட்டு போகணுமே தவிர அதில் பிடிச்சி டைட்டாக உட்காந்துருக்கக்கூடாது. 4வது முக்கியமான பி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ். அது மாத்திரம் கிடையாது, சில வேலைகளில் பல வேலைகளில் நான் தேவனுக்காக வாழ்வது என்பது கிரயம் கொடுக்க வேண்டிய இடத்துல போன மாதத்தில் பேசும்போது பேசணும். ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு கிறிஸ்துவுக்காக வரும்போது பவுல் என்ன செய்கிறார், ஆண்டவருக்காக இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வருகிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பட்ட பாடுகள் நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரை நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னது, அவர் தியாகமாக வாழ்ந்ததுனால. அதாவது நாம் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அதனால வருகிற நன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய ஆசீர்வாதம், நித்தியத்தின் ஆசீர்வாதம். இன்றைக்கி நான் கடவுளுடைய வேலைக்காக உலகத்தை விட்டுட்டு வந்தோம். விடும்போது எல்லோரும் எனக்கு இருக்குன்னு திட்டுனா, ஆனால் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தது நான் வச்சுன்னு கேட்டால் எனக்கு வந்து வரல. அதை விட பன்மடங்காக எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அன்றைக்கி அது பெரிய தியாகம். 28 29 வயசில் கவர்மெண்ட் இருக்க வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வரும்போது என்ன செஞ்சு கூட்டம் இருக்கவங்களே என்ன சொன்னாங்க, கிறுக்கு பையன் வேலையை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. அதில் வேறு நான் சென்ட்ரலில் வேலை பார்த்தேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டீச்சரை வேலை பார்த்தேன், சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட், தில்லி கவர்மெண்ட்டில் நேரடியாக வேலை பார்க்குறேன். எனக்கு பென்ஷன் பெனிஃபிட் எல்லாம் இருந்துச்சு. அதனால் அவங்க சொன்னாங்களே தவிர, ஆனால் எனக்கு இதில் ஒன்றும் பெருசு இல்லை. எனக்கு இதே போல் நீங்கள் ஆண்டவருக்காக விடும் பொழுது அந்த தியாகம் எப்படி பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் கொடுத்தது காட்டு பன்மடங்காக ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். 3வது 5வது என்னென்ன, லிவ் ஃபார் இட்டர்னல் வேல்யூஸ். ஆக நித்தியத்திற்காக வாழ பாருங்கள், நித்திய மதிப்போடு வாழுங்க. இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது ஆண்டோட நாம் மகிமைக்காக வாழ்கிறேன்னா, ஆண்டவர் சித்தத்தை செய்கிறேன்னா, இன் யோர்ஸ் எ லைஃப் வாட் லாஸ் ஃபார் எவர், எது நிரந்தரமாக என்னை விட்டு, அதான் ஜிம் எலியட் சொன்னது மாதிரி தான். அதாவது என்ன சொன்னார் அவன் கேட்டிங்கன்னா, எது நான் இழந்து போவேனோ அதை பிடிச்சிட்டு இருக்கிறத காட்டிலும் இழந்து போகிற பொருளை வச்சு நித்தியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும், நித்தியத்திற்காக நான் சேர்க்க முடியும். இந்த காலத்தில் ஆண்டவருக்காக எது செய்தாலும் சரி, அது நித்தியத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், பொக்கிஷமாக மாற்றப்படும். ஆக மொத்தத்தில் ஒரு மர்ஜன், ஒரே ஒரு வேத வசனம் இருக்குது, வாசிக்கலாம் எனக்காக. மத்தேயு 13வது அதிகாரம் 45 46வது வசனம். மத்தேயு 13. கண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உவமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஒரு வியாபாரி இருக்கிறான், அவன் விலையேற பெற்ற முத்தை தேடுறான். அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு விலையேற ஒரு முத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த முத்தை கண்டுபிடிச்ச பிறகு அவன் என்ன செய்கிறான், அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விற்று என்ன செய்கிறான், அந்த முத்தை பெற்றுக்கொள்கிறான். எல்லாரும் நினச்சாங்க அவன் கிறுக்க எல்லாத்தையும் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த முத்து எதுக்கு சமம்னு கேட்டிங்கன்னா, அந்த முத்தில் எல்லாத்துக்கும் சமம் என்று சொல்கிறோம். அதே போலவே தேவனுடைய ராஜ்யமானது, கிறிஸ்துவை அறிகிற அறிவானது, இந்த உலகத்தில் நாம் எப்படி விலையேற பெற்ற முத்தை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம், கிடைத்த பிறகு என்ன செய்யணும், மற்ற எல்லாத்தையும் அதை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேர்த்த செத்து எல்லாத்துக்கும் மேலானது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவு. எனவே இன்றைக்கி நம்ம பவுலுடைய சாட்சியை நம்ம பார்த்தோம். பவுலுடைய டெஸ்டிமனி சேலஞ்சஸ் எவ்ரி பிலீவர். ஒன்ஸ் he trusted religion, heritage, achievement and reputation. ஒரு காலத்தில் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மார்க்கத்தை நினைக்கிறார், தம் பாரம்பரியத்தை நினைக்கிறார், தம்முடைய என்ன செய்கிற அச்சீவ்மெண்ட் சொல்கிறோம், அவருடைய என்ன வெற்றிகளை பார்க்குறார், அவருடைய மரியாதை மதிப்பை பார்க்குறாரு. ஆஃப்டர் மீட்டிங் கிரைஸ்ட் he declared them all loss. எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் சந்திக்கிறாரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நஷ்டம் நம்புகிறார். knowing Christ is worth more than everything he has else combined. இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. எனவே இயேசு தான் உயர்ந்தவராக இருக்கிறான்னு உணர்ந்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான காரியங்களை நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். அதனால நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நோயிங் கிரைஸ்ட் சேஞ்சஸ் வேல்யூஸ். earthly gains are secondary. இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் உணவு வேணும், உடை வேணும், சாப்பாடு வேணும், இருக்கிற இடம் வேணும், சின்ன சின்ன உறவுகளை கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு செகண்டரியாக இருக்கணும், must be secondary to that. அது மாத்திரம் knowing Christ passes all earthly possession. Nothing compares relationship with Christ. இந்த உலகத்தில் எந்த பொருள் மேலேயும் எனக்கு அளவுக்கு மீறி ஈர்ப்பு இருக்கக்கூடாது. ஒரு வாகனம் வாங்குகிறேன் அல்லது வீடு கட்டுறேன், இல்லை பிள்ளையாக இருக்கலாம், நான் பல வேலையில் சொல்லுவாங்க, இதெல்லாம் விக்கிரகம் மாற்றாதீங்க.
நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, ஆண்டவர் வீடு கொடுத்தார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, கணவனும் மனைவியை கொடுத்தார். நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, பிள்ளைகளை கொடுத்தார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, வேலையை கொடுத்தார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, படிப்பை கொடுத்தார். இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை தூக்கி முன்னாடி வச்சுட்டு, ஆனால் அதுக்கு சாக்கு சொல்லுவாங்க. விசேஷமாக உங்கள் பிள்ளைகளை தூக்கி தலைக்கு மேலே வச்சுருக்கிட்டு, என் புள்ளன்னு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த பிள்ளை நல்லா வளராது. உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் அந்த குழந்தை பின்னாடி. நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய படிப்பு கற்றுக் கொடுக்கணும். அது கொடுக்கணும். நீ கடவுளோட பிள்ளை, கடவுளுக்கு பிரியமாக இருன்னு கற்றுக் கொடுக்கணுமே தவிர, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், இந்த பிள்ளைகளை விக்கிரகமாக மாற்றிடுறோம். அதே போல் படிப்பு, அதே போல் வேலை, அதே போல் சரீரம். எவ்வளோ அழகாக இருந்தாலும் முடி கருத்து ஒரு நாள் எல்லாம் மொட்டை ஒன்று கொட்டி போயிடும், இல்லை பழுத்து போயிடும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் முடிக்கு, எவ்வளோ செலவு பண்ணுறோம் என் சரீரத்துக்கு, எவ்வளோ எத்தனை ட்ரெஸ் வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாங்கக்கூடாது, போடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அது விக்கிரகமாக மாற்றக்கூடாது. ஆண்டோட மகிமைக்காக செய்யணும். மூணாவது முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, knowing Christ worth every sacrifices. நாம் whatsoever lose for Christ insignificant compared with Christ what we gain him. ஆக ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிரந்தரமாக என்னது, நித்தியத்தின் வல்லமை உள்ளது, நித்தியத்தின் தேவை உள்ளது. அதான் ஒரு அவையார் சொன்ன ஒரு பாடல் ஞாபகம் இருக்குது. பாடுபட்டு பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடரை கேளுங்கள், கூடுபட்டு ஆவிதான் போயின பின்பு யார் தான் அனுபவிப்பார் அந்த பணம். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போவின பின்பு யார் தான் அணிவிப்பார் அந்த பணம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் படித்தது. ஆக இந்த உலகத்தில் ஓடி ஆடி தேடுகிற காரியங்கள்லாம் நிரந்தரமற்றது. ஒரு நாள் எங்கேயோ குட்டி விட்டு போக போகிறோம். ஆனால் இருக்கிற காலங்களில் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வோம், கிறிஸ்து அறிகிற அறிவு வரும். இந்த வருஷம் மாதம் போல் அதை தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். எனவே கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. விசேஷமாக டு யூ நோ கிரைஸ்ட் ரியலி? உண்மையாகவே இயேசுவை அறிந்தவனமாக அறிந்திருக்கிறீங்களா? நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும், நம்மகிட்ட இருக்கிற பதவி, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, நமக்கு கொடுத்த சுகம் எல்லாமே இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்தது. எனவே பவுல் சொல்கிற மாதிரி 8வது வசனம் எனக்காக வாசிக்கலாமா? அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும், சாட்சியாக மாற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாக மதிப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான அறிவாக ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உதவி நமக்கு என்ன செய்யும், சந்தோஷம் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் கிருபை கொடுப்பார். எனவே நாம் நித்தியத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம்.